MP Kamal Hassan blames NEET exam for snatching away education from children. He claims since 2017, poor children are not able to dream about medical education. Also says that education only way to break dictatorial and Sanatan shackles. This is the big statement coming to the fore by MP Kamal Hassan, who has blamed the NEET examination for snatching away education from children. Not just that, he has also claimed that since 2017, poor children have not been able to dream about medical education. In fact, he's gone on to say that education is the only way to break dictatorial and Sanatan shackles. That's an important point that he has made, that education is the only way to break dictatorial and Sanatan shackles, and he has blamed the NEET examination for snatching away the education from children, as he claims that since 2017, poor children have not been able to dream about medical education due to NEET. இந்த மேடையில் பார்த்த டாக்டரை அடுத்த வருஷம் பார்க்க முடியாது. அதுக்கு நான் சொல்றது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக. ஆனால் இன்னொரு காரணம் இருக்கு. இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் விழாவில் இவங்களால காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா 2017க்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை. இப்ப புரியுதா ஏன் நீட் வேண்டாங்கிறோன்னு? 2017ஆம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த சட்டம். அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான். இது சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதீங்க. அதுல வெல்ல முடியாது. ஏன்னா பெரும்பான்மை தோக்கடிச்சிருவாங்கள. பெரும்பான்மை மூடர்கள் தோற்கடிச்சிருவாங்க. அறிவு தோத்து போயிடும். சமுதாயத்துடன் கரைந்து போவதுதான் தலைமை. நின்று ஆண்டு கொண்டிருப்பது தலைமை அல்ல. எனக்கு அது புரிய 70 வயசாச்சு.